மைதானத்துல அந்த கொடுத்துற மணல்ல மத்தியானம் வெயில் அப்படி காஞ்சிருக்கோம், மணல்ல தான் உட்காந்து கேட்கிறப்பா வருவா ஜனங்க. எப்படி வருவா? அவ வாக்குல இருந்து ஒரு பாய் எடுத்துட்டு வந்துருவா, ஒரு டவல் எடுத்துட்டு வந்துருவா. அவ கையில ராமாயண புஸ்தகத்தை சிக்குப்பலகையில எடுத்துட்டு வந்து கையில ஒரு அரிசி கோலமா டப்பாவை எடுத்துட்டு வந்து கோலம் போட்டு அதுல ராமாயண புஸ்தகத்தினுடைய சிக்குப்பலகையை வச்சு புஷ்பம் வச்சுட்டு அக்ஷதையை வச்சுட்டு பாய போட்டு உட்காந்து கையை கட்டிட்டு அப்பதான் ராமாயணம் சொல்ற ஒரு சுலபமே இல்லை. உட்காந்து ஒரு ஸ்லோகத்தை சொன்னாங்க இருக்கிற அத்தனை பேரும் அந்த ஸ்லோகத்தை அந்த புக்கில் நான் சொல்றது கரெக்டானு சொல்லுவான், அதை செக் பண்ணுவான். அப்படி அப்ப அந்த கம்பர் ஆழ்வார்கள் வால்மீகி ராமாயணத்தை தவிர இப்படி தாண்டி அப்படி தாண்டி பேசவே முடியாது. அதைத்தான் அந்த மூலத்தை தான் சொல்லணும். அப்படி அந்த ராமாயணத்தை கேட்டிருந்தவாள் இனிக்கும் இந்த ராமாயணத்தோட ஆஸ்திகம் குறையல, கேட்கிறவா வளர்ந்துருக்கா குறையல, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கா, அம்பத்தூர்ல இடம் போறாங்க முன்னாடி உட்கார்ந்து கேட்டு இருக்கா, பின்னாடி எல்லாம் நின்று கேட்டு இருக்கா அப்படின்னு சொன்னா அது ராமநாமத்தோட மகிமை. ராமாயணம் கேட்டா அதுக்காக ஒரு காவியம் ராமாயணம் போராம இங்க 100 கோடி ராம ஜபத்தை கூட நீங்க எழுதி 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 வெங்கடாஜலபதி முன்னாடி இங்க பிரதிஷ்டை பண்ணிருக்கேன். ராம ஜபம் ஒரு ராம ஜபத்தை சொன்னதுக்கே 100 யோஜனையை தாண்டிட்டாருன்னா 100 கோடி ஜபத்தை எழுதி இங்க பிரதிஷ்டை பண்ண ஒரு பூமியில நீங்க எல்லாம் வாழ்ந்துருக்கேன் சொன்னால் உங்களுக்கு ராமாயணத்தை சொல்றதுக்கு தான் நாங்க 2 பேரும் பாக்கியம் பண்ணியிருக்கோம்னு ஆத்மார்த்தமா நினைக்கிறேன். அப்படி அந்த சிம்சுவா மரத்துல போய் உட்காண்டாருன்னா காத்தலிவா ஞாபகம் எனக்கு வந்துடும். அது அவர் தியானம் பண்ணாம இந்த இடத்துல தாண்டவும் இல்லை. அப்படி மேல உட்கார்ந்து பார்க்கிறார் கீழே. இத்தனை கஷ்டத்திலையும் 10 மாசத்துல சாப்பாடு கிடையாது, மாத்து வஸ்திரம் கிடையாது, ஒரு டம்ளர் தீர்த்தம் கிடையாது. நம்ம அம்மா உயிரோடு இருக்காங்க. எப்படிப்பா அது சாத்தியம்? எப்படி சாத்தியம்? முடியுமா? அது முடியும். ஏன்? தர்மமே காத்ததோ ஜனகன் நல்வினை கருமமே காத்ததோ கற்பின் காவலோ அருமையே அருமையே யார் இது ஆற்றுவார்? ஒரு மனுஷனுடைய 7 பரம்பரையை எது காப்பாற்றும்? தாத்தா பண்ண தர்மம் பேரனை காப்பாற்றும், பேத்தி காப்பாற்றும். முன்னோர்கள் செய்த புண்ணியம் 3 தலைமுறையை காப்பாற்றும். அது மாதிரி இந்த சீதையோட முன்னோர்கள் பண்ண புண்ணியம் இவளை இன்னைக்கு அந்த தர்மம் காப்பாத்திட்டு இருக்கு. தர்மமே காத்ததோ. தர்மம் தர்மம்னா ஒருத்தருக்கு ஒரு சாப்பாடு போட்டுல வாங்கி கொடுக்கறது, ஒரு பணத்தை கொடுக்கறது, அவனுக்கு கஷ்டத்துல உதவி பண்றது மாத்திரம் தர்மம் இல்லை, அதுவும் தர்மம் தான். அனுமன் ராமாயணத்துல சொன்ன தர்மம் என்னன்னா குடும்ப வாழ்க்கையினுடைய வழிநடையில ஒழுக்கமா இருக்கிறது, அப்பா அம்மா சொல்றதை கேட்கறது, அப்பா அம்மாவுடைய வார்த்தைப்படி நம்ம நடக்கிறது, அண்ணன் தம்பியை மதிக்கிறது, எல்லாத்தையும் தியாகம் பண்ணக்கூடிய மனப்பான்மை பள்ளிக்கூடத்துல படிக்கிற காலத்துல இருந்தே நமக்கு வருது. இப்படி அந்த தர்மத்தினுடைய எல்லை அப்படின்றத விரிஞ்சுட்டே போறோம். எல்லாமே தர்மம் தான். தர்ம காவியம்னு பேரு ராமாயணத்துக்கு. அப்ப அந்த தர்மமே காத்ததோ. அவ அப்பா பண்ண ஒரு நல்ல காரியங்கள் தான் காப்பாத்திட்டா. ஆச்சரியம் ஆச்சரியம் தான். அனுமான் எப்பதான் நினைச்சாரா நம்ம ராமனை கருணை உள்ளம் படைத்தவன்னு நினைச்சமே, அது ரொம்ப தப்புப்பா. இப்படிப்பட்ட உத்தமைய பிரிஞ்சு நம்ம ராமன் எப்படிடா உயிரை வச்சிருந்திருக்கான் அப்படி நினைச்சுட்டா. ராமன் கல்லஞ்சிக்காரன்பா. இப்படிப்பட்ட உத்தமைய பிரிஞ்சு துஷ்கரம் கொடுத்தே ராமகீனோ ஜதனஜ பிரபு. இந்த அம்மாவை பிரிஞ்ச அடுத்த க்ஷணம் அந்த மனுஷன் உயிர் போயிருக்க வேண்டாமா? 10 மாச காலம் உயிரை வச்சிருக்காரு கல்லஞ்சு. ராமன் அந்த சீத்தைன்னு புலமிட்டு இருப்பார். அனுமான் சாப்பிடுனா சாப்பிட மாட்டார், தூங்குனா தூங்க மாட்டார், சீத்தைன்பார். அப்ப சீதையை பார்க்கலையோன்னு ஹனுமான் அப்ப என்ன நினைச்சாரா? ராமனை நையாண்டி பண்ணி கிண்டல் கூட பண்ணாரா? என்னையா இது, எத்தனை இப்படி பத்தினியை பிரிஞ்சிருந்தா கூட இப்படியா அவன் புலம்புவான்? நம்ம தான் தேடித்தரேன்னு சொல்றமே. என்ன சீத்தைன்னு எப்ப பார்த்தாலும் ஒரு பராக்கிரமசாலி, ஒரு வீரன், ராஜவம்சத்துல பிறந்தவன், எப்ப பார்த்தாலும் தன் ஒய்ஃபை நினைச்சிட்டு புலமிட்டே இருக்கானேன்னு ராமனை பரிகாசமா நினைச்சது உண்டா? எப்போ சீதையை பார்க்கறதுக்கு முன்னாடி அதே பெருமாள் இங்க சீதையை பார்த்த உடனே என்ன நினைக்கிறார்? ராமனை மாதிரி ஒரு கல்லஞ்சிக்காரர் இருக்காங்கன்னா ஏன் ராமன் சொல்லிட்டவே ராமனை பிரிஞ்சு இந்த அம்மா உயிரை வச்சிருக்காரு, இவ உயிர் போயிருக்க வேண்டாமா?
ராமனை பிரிஞ்ச சீதையும் உயிரோடு இருக்கா, சீதையை பிரிஞ்ச ராமனும் உயிரோடு இருக்கா. என்ன காரணம்? காரணம் ஒருத்தரோட மனசு அவகிட்ட கையில. சீதையோட ஹிருதயத்துல ராமன் இருக்கா, ராமனோட ஹிருதயத்துல சீதை இருக்கா. பெரியாழ்வார் சொல்லுவார், உன்னை கொண்டுரைகள் மீதே நிரமர உரைத்தார் போல் உன்னை கொண்டு என் ஞாபகம் பால் மாற்றின்றி உரைத்துக் கொண்டேன். உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன், என்னையும் முன்னிலிட்டேன். என்னப்பா என் இருடி கேசா, என் உயிர் காவலனே. வெங்கடாஜலபதி ஸ்ரீனிவாசா, உன்னை பிரிந்து நாங்கள்லாம் உயிரோடு இருக்கோம். உன்னை கோயில்ல வந்து சேவிக்கிறோம், கோயில்ல சாத்தியாச்சுன்னா உன்னை பிரிஞ்சுட்டு வீட்டுக்கு போயிடுறோம். நான் எங்களை விட்டுட்டு நீ தனியா இருக்க ராத்திரி கோயில்ல, மறுநாள் காலத்தால வந்தா நீயும் நல்லா இருக்க, நாங்களும் நல்லா இருக்கோம். காரணம் என்ன? உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன், என்னையும் உன்னிலிட்டேன். என்னப்பா நீ வந்து நாங்க பக்தியா உன்னை தியானம் பண்ண பண்ண குளிர்ந்து போய் அப்படியே எங்களுடைய ஹிருதயத்துல வந்து உட்கார்ந்து நீ என்ன பண்ற? எங்களை எடுத்துட்டு போய் உன்னுடைய ஹிருதயத்துல வச்சுக்கிற. உன்னை கொண்டு என்னுள் வைப்பது, என்னை உன்னிடுவதுன்ற பகவத் பாகவத பரிமாற்றம் இருக்கிறதுனால தான்ப்பா பகவானை பிரிஞ்சு கூட பக்தால் இருக்க முடியாது. அதே பாவம் தான் ராமனுடைய ஹிருதயம் சீதையனிடத்திலையும், சீதையினுடைய ஹிருதயம் ராமனிடத்திலையும். அயோத்தியாபுர நேதாரம், மிதிலாபுர நாயிகாம், ராகவானாம் அலங்காரம், வைதேகானாம் அலங்கிரியாம், ரகுனாம் குலதீபம் ச நிமீனாம் குலதீபிகாம், சூரியவம்ச சமுத்பூதம் சோமவம்ச சமுத்பவாம், சந்தனத்திர புஜாமத்தியம் குங்குநாத்திர புஜஸ்தலில் ஒருத்தர் அந்த ஹிருதயத்தை மாத்தி மாத்தி வச்சுட்டு இருக்கிறதுனால தான் உயிரோடு இருக்கிறதுன்னு இப்ப நினைச்சாரா? அப்ப நினைச்சாரே. அதுக்கு காரணம் நைஷ்டிக பிரம்மச்சாரியா இருக்கிறதுனால. இப்ப நினைக்கிறதுக்கு காரணம் பெரியவாச்சாரம் பிள்ளை சொன்னார், பரம ரசிகனாக யார். அந்த தம்பதிகளுடைய அந்யோன்ய பாவம் அவருக்கு புரிஞ்செடுத்து மெதுவா கீழே இறங்கலாமான்னு நினைக்கச்சே ராவண மகாராஜா சபையிலேருந்து வந்துருக்கான். ராவணனுக்கு தினமும் வழக்கம் காத்தால் 4 மணிக்கு எழுந்தாருன்னா எங்கேயும் முடிக்க மாட்டான், நேர சீதை கிட்ட வந்ததா கண்ணவன் முடிப்பார். 10 மாசமா பண்ணிட்டு இருக்கான். அதனாலதான் மகான்கள் ஒரு விதத்துல ராமாயணத்துல கொண்டாடினான். ராவணன் சீதையை அபகரணம் பண்ணிட்டு வந்தா இருக்கட்டும், அவன் என்ன புண்ணியம் பண்ணானோ 10 மாசமா காத்தால எழுந்த உடனேயே அவனுக்கு மகாலட்சுமி தரிசனம் கிடைக்கிறதுப்பா. அப்படிப்பட்டவன் நன்னா இருக்கணுமே. ஏன்? அவகிட்ட கண்ணா பின்னால பேசி அப்ளிகேஷன்ல போட்டதுதான். அதனால அடிக்க போறான். வந்து சீதையை இன்னைக்கும் ராமன் வருவான்னு நினைக்காதே. ராமன் வந்தாலும் 100 யோஜன தூரத்தை தாண்ட முடியாது. அவன் அல்ப மனுஷன், நாங்கள்லாம் படபலம் படைச்சவான்னு பேசிட்டே இருக்கான். அப்பதான் சீதை கோபம் வந்தது. பக்கத்துல இருக்கிற ஒரு துரும்ப கிள்ளினா திருணம் அந்தரத்தை கிருத்வா பிரத்யுவாச்ச சுஜிஸ்மிதா. தனக்கும் ராவணனுக்கும் நடுவுல போட்டு, அப்பா ராவணா, ஏன் 10 மாசமா என் காலில் விழுந்துட்டு இருக்க? உன் மனசை திருப்பி மனகான்ற வதத்தை திருப்பினா நமக்கான் வரும். ராமன் காலில் ஒரு தடவை விழுந்தேன்னா அவர் உடைந்தவர் உதவ நாயகன், உள்ளதொன்றியா நாயகன், அடைந்தவருக்கு அருள்வதே என் கொள்கையை காப்பாற்றுவார். என் காலில் விடாதேன்னு ஒரு துரும்ப நடுவுல போட்டு இவனோட பேசக்கூடாதேன்னு துரும்போட பேசுறாள். ஏன் துரும்ப போட்டான்றதுக்கு மாத்திரம் 108 வியாக்கியானமும் பெரியவாச்சாரம் எழுதியிருக்காங்க. அதை சொல்றதுன்னா தனியா ஒரு நாள் 5 நாள் ராமாயணம் சொல்லணும். ஏன் துரும்ப போட்டா அப்படின்றதுக்கு மாத்திரம். அப்ப அந்த போட்ட சொன்ன உடனே ராவணனுக்கு கோபம் வந்தது. உனக்கு இன்னும் 2 மாசம் அவகாசம் கொடுக்குறேன், அதுக்குள்ள நீ எனக்கு உட்படலேன்னா உன்னை கால மேல ஆகாரமா சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு அவன் போட்டான். சீதை பார்த்தா, இப்படி இவன் கையால் நம்ம உயிரை விடுறத விட நாம உயிரை விடலாம்னு நினைக்கச்சே அங்க திருஜடைன்னு ஒத்தி அவ அப்பதான் தூக்கத்துல எழுந்தா அவ சொன்னா, அம்மா நீங்க கவலைப்படாதீங்க, ஒரு நல்ல கனவு, ஒரு கெட்ட கனவு கண்டேன். அந்த ஒரு கெட்ட கனவுல ராவண மகாராஜா எங்க ஊர்ல அழுகிற மாதிரி கனா கண்டேன். ராவண நடக்கிறது. அம்மா ஒரு நல்ல கனவு கண்டேன். அந்த கனவு இப்ப எப்படி தெரியுமா எனக்கு வந்தது? பிராத காலத்துல அற்புதமாக பகவான் ராவணாதிகளை வதம் பண்ணி நீங்க அழகான வஸ்திரங்களை உடுத்திட்டு நம்ம ஊர்ல இருக்கிற புஷ்பக விமானத்துல ஏறி அயோத்தியில இதே மைதான் இதே வளாகத்துல ஸ்ரீனிவாச பெருமாளுடைய சன்னதியில ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய கண் பார்வையில வியாழக்கிழமை இன்னைக்கு பட்டாபிஷேகம் நடக்கிற மாதிரி கனா கண்டம்மா. அப்படி ஒரு நல்ல கனாவால உங்களுக்கு நல்ல காலம் ஏற்பட போகுது. அதனால நீங்க கவலையே படாதீங்கன்னு திருஜனை போயிட்டா.
இருந்தாலும் இவனுக்கு கவலை. 2 மாசம் கழிச்சு ராவணன் கையால உயிரை விடுறதாவது, இப்பவே உயிரை விடலாம்னு அப்படி தீர்மானம் பண்ணி தலையினுடைய கேசத்தை 2ஆ பிரிச்சா. ஒன்றை தன்னுடைய கழுத்துல கட்டிட்டா, இன்னொன்னு அப்படி மரத்துல கட்டினா கழுத்தை விட்டா உயிர் கொள்ளும். அனுமன் பயந்து கொடுத்தாடாடா, இவ்வளவு கஷ்டமும் வீணா போயிடுவேன். நம்ம எதிரியே சீத்தை உயிரை விட்டாங்கன்னா அதை விட பாவம் என்ன இருக்கு? ராமனுக்கு என்ன பதில் சொல்லுவோம்? நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? ஒத்துன்னு மரத்துல இருந்து குதிச்சிருவோம். குதிக்கலையா? குதிச்சா சீதைக்கு ஆபத்து. ஏதோ ஒரு ராட்சசன் குதிக்கிறதுன்னு வேகமா கழுத்தை இழுத்துருவா. குதிக்க வேண்டாம், நான் ஹனுமான் ராமதூதன் வந்திருக்கேன்னு கத்தலாமான்னு பார்த்தா, கத்தினா ஏதோ ராட்சசன் கத்துறதுன்னு உயிரை விட்டுருவா. என்ன பண்ணலாம்? அப்பதான் அந்த அறிவு ஆராய்ந்த சொல்வனை அந்த ஒரு வினாடி துளிகள்ல கூட அவர் என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணி ராமாயணத்தை சொல்லுவோம். ராமன் அயோத்தின்ற தேசம், அங்க தசரதர் புத்திரகாமேஷ்டி யாகம், ராமன் பிறந்தார் அப்படின்னு கதையை ஆரம்பிச்சோம்னா இந்த அம்மா தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்க. என்னடா அது அடி உதை குத்துன்னு கேட்கிற ஊர்ல எவனோ ராமாயணம் சொல்றாங்க. அம்பத்தூர்ல ராமாயணம் திருநாவுக்கரசு ஏற்பாடு பண்ணிருக்கிறது ஆச்சரியம் இல்லை. லங்கையில் அசோகவனத்துல யாருப்பா ராமாயணத்தை ஏற்பாடு பண்ணிருக்கிறது அப்படின்னு என்ன பண்ணுவா? அப்படி மேல நிமிர்ந்து பாப்பா. நம்ம மெதுவா கையை கூப்பிட்டே அம்மாவுக்கு மோதிரத்தை கொண்டுடுவோம். அதனால ராமாயணத்தை சொல்லுவோம். ஆசிர் தசரதோ நாம ரதகுஞ்சரபாதிமானே அனுவத்பஜனம் ஸ்ருத்வா லங்கா சாகாமரூபிணி. வேகமா அந்த ராமாயணத்தை கிடுகிடுன்னு ஆரம்பிச்சார். அப்படி சொல்லிட்டே அயோத்தி என்ற தேசம், அந்த அயோத்தி என்ற தேசத்துல தசரத மகாராஜா அங்க ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி புனர்வசு நட்சத்திரத்துல அவதாரம்னு திருமணந்தை மண்மடந்தை இருபாதும் திகழ நலமந்தம் இல்லதோர் நாட்டில் அந்தமில் பேரின்பத்து அடியரோடு அந்நியார் பொழில் சூழ் அழங்கடகரப்பன் அலைநீர் கடலுள் அடுந்தும் நாவாய் போல் ஆவாரார் துணை என்று துணங்க நல்ல அமரர் துயர்த்தீர வல்லரக்கன் இலங்கை வாழ்படுக்க எண்ணி மண்ணுலகத்தோர் மிக அயோத்தி எனும் அணிநகரத்து வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தைரதன் தன் மகனாய் தோன்றி குணந்திகள் கொண்டதால் மந்திரம் கொள் மறைமுடிவன் வேள்வி காக்க நடந்து வந்ததிருந்த தாடகிதன் உரத்தை கீறி வல்லரக்க உயிருண்டு கல்லை பெண்ணாக்கி காராத்தின் சிலையெடுத்து மைதிரியை மனம் புலர்ந்து 21 கால அரசு கலை கட்ட வழிபாடி வெவ்வேறினர் சிலை வாங்கி வென்றி கொண்டு அவந்தவத்தை முற்றும் சென்று அம்பரடு மணிமாட அயோத்தி எய்தி அரியணை மேல் மன்னன் ஆவான் நிற்க கலக்கியமா மனத்தலாய் கைகேசி வரம் வேண்ட மலக்கியமா மனத்தனாய் மன்னவனும் வராதொழிய குலக்குமரா காடுரைய போ என்று விடை கொடுப்ப இந்நிலத்தை வேண்டாதே ஈன்றெடுத்த தாயரையும் ராஜ்யமும் ஆங்கொழிந்து வைவாய கலிரொழிந்து மாவொழிந்து தேரொழிந்து கலரணியாதே காமரர்கள் விழறுடுத்து அங்கங்கள் அழகுமாறி மாணவர் வெண்ணோக்கி வைதேவியும் துணையாய் இளங்கோவும் வாலும் வில்லும் கொண்டு பிஞ்செல்ல கலையும் திரியும் காணும் கடந்து பக்தியுடை குகன் கடத்த கங்கை தனை கடந்து காயோடு நீடு கனியுண்டு வியன் காலமரத்தின் நீடல் கல்லறி மேல் கண்டு என்று சித்திரக்கூடத்திருப்ப தைரதன் தான் நின்மகன் மேல் பழிவளைத்திட்டு என்னையும் நீர்வாணி போக்க எம்பெற்றாய் கைகேசி நானும் வானகமே மிக விரும்பி போகின்றேன் என்று வானேற தேனமரும் பொழில் சாரல் ஆணை புறவி தேரோடு காலால் அணிகொண்ட சேனை சுமித்திரன் வசிஷ்டருடன் பரத நம்பி பணிக தம்பிக்கு மர வழிகை வான் பணையும் வைத்து குவளைய துங்க கரியும் பரியும் ராஜ்யமும் எங்கும் பரதனுக்கு அருளி திருவுடைய திசைக்கருமம் திருத்த போய் தண்டகாரண்யம் புகுந்து மறைமுனிவருக்கு அஞ்சேர்மென் என விடை கொடுத்து வெங்கல் விராதன் விற்புணித்து வண்டமிழ் மாமணி கொடுத்த வரிவில் வாங்கி குலந்தெழுந்த காமத்தால் சீதைக்கு நேரா அவள் என பொன்னிறம் கொண்ட சுடுசினத்த சூர்பனகாவை கொடிமோக்கும் காதிரண்டும் கூறார்ந்தவானால் ஈரா விடுத்து கரனோடு தூஷணன் தன் உயிரை வாங்க அவள் கதறி தலையிலங்கை வைத்து மலையில் இலங்கை ஓடி புக கொடுமிசையில் சுடுவிசை அணக்கன் அலைமலிவேர் கண்ணாலை அகழ்விப்பான் ஓரிருவாய் மாலை அமைத்து சிற்றையிற்று முற்றல் மூங்கில் 3 தண்டத்தனாய் வஞ்சித்து இலைப்புறப்பில் கண்ணீரிட்டில் கனிவாய் பிரிவினை பிரித்து நீல்கடல் சூழ் இலங்கையில் அணக்கர் குடிக்கு நஞ்சாக கொடுபோய் வம்புலம் கடிகாவில் சிறையாய் வைக்க அயோத்தியர் போல் மாயமான் மாய சென்று அகன்று தளர்வைதி ஜடாயுவை வைகுந்த தேத்தி கங்குலும் பகலும் கண்துயிலின்றி காணும் படி உலாவி உலாவி கனையொன்றினால் கவந்தனை மடித்து சபரி தந்த கனிவு வந்து
அனுமருவு கவியரசன் தன்னோடு காதல் கொண்டு மராமர நேரிட்டு உருத்தல் வாலிபாரில் ஒருகனை உருவகோட்டி கருத்துடை தம்பிக்கு இன்பக் கதிர்முடி அரசளிக்க வானரப்போ நிதனிருந்து வைதேகி தனை தேட சீராரும் திரள் அனுமன் மாக்கடலை கடந்தேறி நிம்மதியின் இலங்கை கூட்டு கடிகாது வாராறுமுறை மடவார் வைதேவி தனை கண்டு விண்ணப்பம் 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 நடிக்கேன் கேட்டருளாயே. 4000 திவ்ய பிரபந்தத்துல எங்கெல்லாம் ராமனை பத்தி ஆழ்வார் சொல்லியிருக்காரோ அது எல்லாத்தையும் ராமாயணமா பெரியவாச்சான் பிள்ளை பாசுரப்படி ராமாயணம்னு கொடுத்தார். இந்த காதல விழுந்தாலே அது புண்ணியம். அப்படி சொல்லிட்டே இருக்கச்சே அதுவா நினைச்சது மாதிரியே எங்கடா ராக்ஷால் கூட ராமாயணம்னு என்னது இவ்வளவு பாக்கியத்தை நான் அடைஞ்சனான்னு அம்மா அம்மா ராம தூதன்னு காலை தொட்டு நமஸ்காரம் பண்ண அரக்கனே யாக அமரனே யாக புறக்கின தலைவனே நீ குழந்தைன்னா நான் நம்பிடுவேனா? உங்க ஊர் மகாராஜா சன்னியாசி வேஷம் போட்டுட்டு என்ன தூக்கிட்டு வந்தவன்டா, நீங்கெல்லாம் எப்படி வேணா வேஷம் போட்டு வருவேன். ராமதூதன்னு நம்ப மாட்டேன், நீ ஒரு ராட்சசன் எனக்கு தெரியும், இருந்தாலும் நன்னாரு. ஏன் தெரியுமா? என் எம்பிரான் நாமம் சொல்லி என்னை தேற்றினாய். ராமாயணம் சொல்லிடா குழந்தை. அதனால பாழிய பனைத்தோன்மீர துணையிலே பரிவு தீர்த்த வாடிய வண்டலே. அதுக்காக நல்லா இருக்கணும். ராமதூதன் நம்ம சொல்லாதே. அம்மா ராமதூதன் நம்பணும்னா என்ன வேணும் உங்களுக்கு? ராமன் ஏதாவது அடையாளம் சொல்லியிருக்காரா? சொல்லு. நெருந்த கருங்குழல் மணமாய் நின்னடிகேன் விண்ணப்பம் செறிந்த சிலை கொடுத்தவத்தை சிதைத்ததுமோர் அடையாளம் பரத நம்பி சித்திர போட திருப்பவான் மொழியாய் பணிந்ததுமோர் அடையாளம் சித்திர போட திருப்ப சிறுகாக்கை உனை தீண்ட அத்திரமே கொண்டெறிய அனைத்துலகம் திருந்தோடி வித்தகனே ராம ராம ராமோ அபயம் 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 என்றழைப்ப அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததுமோர் அடையாளம். பல அடையாளத்துல அனுமான அடையாளம் சொன்னாங்களோ இல்லையோ, பின்னாடி வந்த பெரியாழ்வார் என்ன பண்ணார்? அனுமானை இப்படி சீத்தை கஷ்டப்படுத்துறாளேன்னு இவர் 10 அடையாளத்தை எடுத்து கொடுக்குறாங்க. இதை சொல்லு இதை சொல்லு. இவ்வளவு அடையாளம் சொல்லியும் எனக்கு பாதி நம்பிக்கை வந்திருக்கு, இன்னும் பாதி நம்பிக்கை வரணும்னா ஏதாவது சொல்லு. அனுமான் சொன்னார், அம்மா எனக்கு வாயால சொல்ற அடையாளம் எல்லாம் முடிஞ்சு போயாச்சு, மணியும் 8:35 ஆயாச்சு. அதனால இனிமே டிலே பண்ணக்கூடாதுமா, மோதிரத்தை எடுத்து கொடுத்துடுறேன். ஏன்னா இததான் கடைசி ஆயுதமா எனக்கு ராமன் கொடுத்துருக்கார். இந்த மோதிரத்தை கொடுத்தோம் நீங்க நம்பலேன்னா எனக்கு வேற வழியே, நான் ஊருக்கு கிளம்புறத தவிர வேற வழி இல்லை. மோதிரமா எங்க குடு பார்க்கலாம். மெதுவா இடுப்புல இருந்து அப்படி எடுப்பேன். நம்மள இருந்தா என்ன பண்ணுவோம்? குடியுங்கோ மோதிரத்தை, இல்ல மரியாதையா வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவோம். அனுமான் குடியுங்கோன்னு சொல்லல, வாங்கிக்கோங்கன்னு சொல்லல. அந்த மோதிரத்தை எடுத்து அப்படி நிமித்தினா மேல ராமநாம தாரக மந்திரம் போட்டிருக்கு. சீதா கல்யாணத்துல ஜனகர் வைரத்தால ராமநாமத்தை எழுதி பிரசன்ட் பண்ணியிருக்கார். ராமன் கையால சீதைக்கு போட சொன்ன மோதிரம். அதனால தன்னுடைய மேல் துண்டால அந்த வைரத்தை அப்படி உடைச்சார். ஏன்னா அந்த அம்மாவுக்கு ராமநாமம் தெரியணுமா, அந்த மோதிரத்தை தாட்டி அப்படி கீழே வச்சிருந்தார். ஏன்னா குடியுங்கோ வாங்கிக்கோங்கன்னா இவன் கை மேல கொடுக்கும். கொடுக்கிறவன் ஒரு வஸ்துவை கொடுத்தா கொடுக்கிறவன் கை மேல இருக்கும், வாங்கிக்கிறவ கை கீழே இருக்கும். நம்ம கை மேலையும் ஜெகன்மாதா கை கீழையுமா இருக்கிறது. சுந்தரகாண்டத்துல அங்குடைய பிரதானமா பேரு குறைந்து நம்ம மற்ற பிரத்யவர கசித்து நாஸ்தி சுக்ரீவ சன்னிதம். அந்த சுக்ரீவனோட சைன்யத்துல ஒரு கிளாஸ் 4 சர்வன்ட் நம்ம. அப்படிப்பட்ட நம்ம போய் மேல கைய வச்சுக்கலாமா? கைய தாழ்த்தி வச்சுப்போம். 2வது அந்த அம்மா கை மேல வந்துடும். இன்னொன்று நாம வாங்கிக்கோமோன்னு கொடுத்தா இந்த ராமநாம வைர நாம மந்திரம் கவுந்து போயிடும். அந்த அம்மாவுக்கு தெரியாது, மோதிரத்தோட பின்னாடி பகுதி தான் தெரியும். நாம காட்டச்சேயே ராமநாமத்தை வாங்கிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்துட்டா அந்த அம்மாவுக்கு ராமனையே பார்த்த ஒரு உணர்வு ஏற்படும். இவ்வளவு சிந்தனை. அதனால என்ன பண்ணார்? இத்தகையானடையாளம் இத்தகையானடையாளம் ஈதவன் கை மோதிரமே பாதரோகம் மகாபாகே துதோ ராமஸ்ய தீமதகா ராமநாமங்கிதம் சேதம் பஸ்ய தேவ்யம் குடீயகம் ராமநாமங்கிதம் சேதம்
பஸ்யதேவ்யங்குலீயகம் கிருஹித்வா ப்ரேக்ஷமானா சா வத்துக்கரவிபூஷணம் பத்தாரமிவ சம்பிராப்தः ஜானகீமுதிதா பவத் கச்யன் யதிதோ ராமகாம் கச்யன் பரிதப்யதே உத்தராணி ச காத்யானி குருதே புருஷோத்தமே ந மாம்சம் ராகவோ புருஷே ந சாபி மதுசேவதே நைவ தோம்சம் ந வசகான் ந க்ரீடான் ந சரீஷ்ருவான் ராகவோ வனயேத்காத்ராத் त्वद्गतेनान्तरात्मने अनिद्र सततं रामकां नित्यं शोकपराजनकां सीते 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 सीतेति मधुरां वाणिं यागनं प्रतिबुध्यते पश्यते गुडीयकम् ஒவ்வொரு ஸ்லோகமும் ரத்தம் சுந்தரகாண்டத்துல அந்த மோதத்தை அம்மா பார்க்கணும்னா அவ கையில தொடவே இல்லை. அந்த ராமாத உண்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரம் தன்னை தம்மையே தமக்கு நல்கும் தனித்தெரும் பதத்தை தாமே ஸ்ரீராம ராமராமே ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தஸ்துல்யம் ராமநாம கதானே. அந்த எழுத்த பார்த்த உடனேயே புடப்படான்னு கண்ட ஜலம் வந்துருது. மோதத்தை அப்படி கைய வச்சு எடுத்தா கண்ட ஒத்திட்டா அனுமான அடையாளம் ஒக்குமென்று உச்சினேன் வைத்து கற்கிறார் ஆழ்வார். தலையில வச்சிருந்தா கண்ணில் வச்சிருந்தா ஹிருதயத்துல வச்சிருந்தா கொண்டாடினா அப்படியே ஆனந்த பாஷ்பம். அனுமான் கேட்டார், அம்மா உங்க ஆனந்தத்தை பார்த்தா நான் ராமதூதன்னு நீங்க நம்பிட்டேன்னு எனக்கு தெரியுது. இத்தனை அடியா உங்க வாயால நீ ராட்சசன் ராமதூதன்ல அப்படின்னா சொல்லிட்டேளே. மோதிரத்தை கையில வச்சிருந்தே ஒரு தடவை என் திருப்திக்கு குழந்த உங்க ராமதூதன்னு பரிபூர்ணமா நம்பிட்டோமான்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கோ. அதான் எனக்கு தேவைன்னா சீதை சொன்னா, பாழிய படைத்தோல் வீர துணையிலேன் பரிவு தீர்த்த பாழிய வள்ளலே. சிரஞ்சீவியா இருப்படா குழந்தை, என் கஷ்டம் தீர்த்தையே சிரஞ்சீவியா இருப்பேன். சிரஞ்சீவினா என்ன சிரஞ்சீவி தெரியுமா? திரேதா யுகத்தோட உன் வாழ்க்கை முடியாது. ராமன் கிருஷ்ணனா வரும்போது துவாபர யுகத்திலையும் அந்த கொடியா இருப்பேன். கலியுகத்திலையும் ராமாயணம் கருத்து இருப்பேன். அவனுக்கு சிரஞ்சீவித்துவம் எப்பவுமே உண்டு. அன்னைக்கு சீதை சொன்ன ஒரு வார்த்தை தான் இன்னைக்கும் நம்ம ஸ்ரீனிவாசர் ஆலயத்துல எதிர உட்கார்ந்து ஹனுமார நம்ம சுந்தரகாண்டத்தை கேட்க வச்சிருக்கு. அப்படின்னா வாழிய பனைத்தோல் வீர துணையிலே பரிவு தீர்த்த வாழிய வண்டலே அப்படி வாழ்த்தினான். அதை வாழ்த்துட்டு அதோடு நிற்கப்படாத ஹனுமானுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்தானா, நீ ராமதூதன்னு நம்பறா குழந்தை, ஆனா இந்த மோதிரத்தை கொண்டு வந்திருக்கேன்னு ஒரு பொய் சொன்ன பாரு, அதெல்லாம் நம்ப முடியலன்னா ஹனுமானுக்கு என்னமா இது அக்கிரமமா இருக்கு. மோதிரத்தை கையில காமிச்சேன், துடிங்கின்றேன், கண்ட ஒத்தின்றேன், அப்படியே ஆனந்த கண்ணீரால அபிஷேகம் பண்றேன். அந்த மோதிரமும் இன்னும் உங்க கையில தான் இருக்கு. என்ன நான் பொய் சொல்ல? நாங்கெல்லாம் ராமபக்தாள் ராமதூதாள், பொய் வாயிலேயே வராது. இப்படி எல்லாம் பேசுறதா இருந்தா மோதிரத்தை குடும்பம் நான் கிளம்புறேன்ற அளவுக்கு வந்துட்டாரு ஹனுமான். அப்போ சீதை சொன்னா, இப்போ சொல்றேன்டா குழந்தையா ஆஞ்சநேயா, நீ மோதிரத்தை கொண்டு வந்து கொடுக்குறேன்னு பொய் தாண்டா சொன்னேன். ஏன் தெரியுமா? மோதிரத்தை கொடுக்கறடா குழந்தை, நீ 10 மாசத்துக்கு முன்னாடி பிரிஞ்சேன் ராமனையே கையில கொடுத்துட்டு எதுக்குடா மோதிரம் சம்பிராப்தா ஜானகி முதிதா பவத் கச்சின்ன யதிதோ ராமகா கச்சின்ன பரிதப்யதே. ஆனந்தப்பட்டார். சிரஞ்சீவியா இருப்பேனா, என்ன பிரிஞ்ச ராமன் எப்படி இருக்கா, துக்கத்தால் தவிக்கிறாரா, யாரவா கூட இருக்கா, அவருடைய நிலைமையெல்லாம் என்னன்னு சொல்லுன்னா உடனே ஆஞ்சநேயன் சொன்னார், அம்மா ஏற்கனவே 10 நிமிஷம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, உபன்யாசம் பண்றவா வேற 1.5 மணி நேரம் டிராவல் பண்ணணும் அவ ஊருக்கு போறதுக்கு. அதனால நாளைக்கு 6:30 மணிக்கு வந்துருந்தோம். ராமனை பத்திர நிலைமையெல்லாம் நான் சொல்றேன்னா நாளைக்கு சுந்தரகாண்டத்தினுடைய பூர்த்தி சூடாமணி பிரதானம். ராமாயணத்திலேயே சிகரம் வச்சு எந்த ராமாயணத்துல எந்த கட்டத்தை விட்டாலும் விடலாம், விபீஷ்ண சரணாகதியை கேட்டே ஆகணும். அப்படி ஏன்னா சரணாகதி காமிக்கும் ராமாயணம். நாளைக்கு சூடாமணி பிரதானம் விபீஷ்ண சரணாகதி. வியாழக்கிழமை சீதாராம சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம். எல்லாரும் திரளாகத்தான் வந்துருக்கு. இன்னும் யாராவது இதுல கலந்துக்கணும்னு உங்களுக்கு தோணிக்குன்னா அவாளையும் அழிச்சுட்டு வரணும். ஏன்னா ராமனும் நம்மளோட இங்க உட்கார்ந்து கேட்கிறார்,
இந்த ராமனுக்கு ராமநவமி காலத்துல இந்த ஆலயத்துல நீங்களே புஷ்பத்தை எடுத்துட்டு வந்து புஷ்ப அபிஷேகம் பண்ற மாதிரி அவ ஒரு உயர்ந்த பாக்கியத்தை உங்களுக்கு காலை வேளையில கொடுத்திருக்கா. அந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி புஷ்பாபிஷேகத்தை ஏற்று அற்புதமான மூர்த்தி சின்னதுனாலும் கீர்த்தி பெருசுன்னு மகாபரிவா சொல்லுவார். அப்படி அந்த சிறிய மூர்த்தி அதுக்கேற்ற மாதிரி தாசபாவத்தோட ஒரு ஆஞ்சநேயன், ஒரு சீதை, லக்ஷ்மணன் அவளும் நம்மளோட உங்களை பார்த்துட்டு அவ அந்த ராமாயணத்தை ஆனந்தத்தோட கேட்டு இருக்கான்றது காண கிடைக்காத ஒரு பாக்கியம். 2 நாள் இந்த ஒரு உபன்யாசத்துக்கு வந்து ஸ்ரீராமனுடைய அருளை பெறணும். உபன்யாசம் பூர்த்தியான உடனே ஆத்துக்கு போய் நம்ம இதுவே சாப்பாடை எப்படி ரெடி பண்றதுன்ற கவலையே இல்லாம இங்க இருக்கிறவா வந்து எல்லாருக்கும் அதை ஒரு பிரசாதமாக நிரவதிகமாக கொடுக்கறதுக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கா. நீங்க அது தவிர ஆத்துல இருக்கிறவாளுக்கு வாங்கிட்டு போனோம்னாலும் கொடுக்கறதுக்கு அவர் தயாரா இருக்க. அப்படிப்பட்ட ஒரு இயற்க மாவட்டத்தோடு நடக்கக்கூடிய ஸ்ரீமத் ராமாயணத்தினுடைய 100 கோடி ராமநாம பிரதிஷ்டையினுடைய 11வது ஆண்டு வைபவம் இந்த ஒரு ராமாயணமாக நடக்கிறது. எல்லாரும் கலந்து சகல பலன்களையும் அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு கல்யாண